இப்போ நம்ம 12th காமர்ஸில் இருக்கிற 16th சாப்டரில் இருக்கிற ஃபஸ்ட்டு 2 டீட்டெயில்ஸை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டீட்டெயில் என்ன அப்படின்னா, ஹவு ஆர் கன்சியூமர்ஸ் எக்ஸ்ப்ளாய்டட். ஒரு கன்சியூமர் எந்த வகையிலலாம் ஏமாற்றப்படுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. 2வது கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பிளைன் த ரோல் ஆஃப் பிஸ்னஸ் இன் கன்சியூமர் ப்ரொடக்ஷன். ஒரு கன்சியூமர் ப்ரொடக்ஷனுக்காக ஒரு பிஸ்னஸோட ரோல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 கொஸ்டினுமே வந்து ஒரே ஆன்சர் தான். இங்கே வந்து எப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, இங்கே எப்படி இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ இது ரெண்டுத்துமே நம்ம அட் அ டைமில் பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக படிச்சிடலாம். ரோலில் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டு கொஸ்டின் எக்ஸ்ப்ளாய்டடில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன இருக்குன்னா, செல்லிங் அட் ஹையர் ப்ரைஸஸ். செல்லிங் அட் ஹையர் ப்ரைஸஸ் அப்படின்னா என்ன? நார்மலாக ஒரு பொருளோட விலை எவ்வளவோ அதை விட அதிகமான விலைக்கு அந்த பொருளை வித்துட்டு இருக்காங்க. ₹4 திருப்பி கொடுத்துட்டேன் சார். இல்லை அதெல்லாம் இல்லை, ₹14 எடுத்துட்டு பாக்கி திருப்பி கொடுங்க. இல்லை சார், ₹2 எக்ஸ்ட்ரா கொடுத்து தான் சார் ஆகணும். எதுக்கு சார் ₹2? ஃப்ரிட்ஜுக்காக சார். கூல்ட்ரிங்க்ஸை கூலாக குடிக்கணும்னு சொல்கிறீங்களா சார்? அதுக்கு ஃப்ரிட்ஜு தேவைப்படுது, ஃப்ரிட்ஜுக்கு கரண்ட்டு தேவைப்படுது. கரண்ட்டு ஃப்ரீயாக வருது இல்லை சார், அதனால தான் ₹2 எக்ஸ்ட்ரா. அப்போது இதுக்கு ஆப்போசிட் என்னமா இருக்கும்? அவாய்டன்ஸ் ஆஃப் ப்ரைஸ் ஹைக். அவாய்டன்ஸ் ஆஃப் ப்ரைஸ் ஹைக்னா என்ன அர்த்தம்? அதிகமான விலைக்கு பொருளை விற்கக்கூடாது. அதோட விலை என்னவோ அந்த விலைக்கு தான் அந்த பொருளை வந்து விற்கணும். அடல்ட்ரேஷன். அடல்ட்ரேஷன் என்னது? கலப்பணம். அதுக்கு ஆப்போசிட் என்னவா இருக்கும்? அடல்ட்ரேஷன் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா கேரண்டி ஃபார் த குட் குவாலிட்டி. எந்த ஒரு பொருளுமே வந்து ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு பொருளாக இருக்கணுமே தவிர ஒரு கலப்பணம் நிறைந்த ஒரு பொருளாக இருக்கக்கூடாது. அதுதான் கேரண்டி ஃபார் த குட் குவாலிட்டி. ஸோ இந்த 2 பாயிண்ட்டுமே ஒன்றுக்கு ஒன்று இணைந்தது. இது உள்ளே இருக்கிற கருத்துக்களுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, ஆர்டிஃபிஷியல் ஸ்கேர்சிட்டி. ஒரு பொருள் வந்து இருக்கும், பட் அது இல்லைன்னு சொல்லி வெளியே வந்து போர்ட் போட்டுருவாங்க, அவுட் ஆஃப் ஸ்டாக், நோ ஸ்டாக் அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த பொருளை வச்சுக்கிட்டே வந்து பதுக்குவாங்க. இது பேர் தான் வந்து ஆர்டிஃபிஷியல் ஸ்கேர்சிட்டி. அப்போ என்ன ஆகும்? அந்த பொருளோட விலை வந்து அதிகமாகும். அந்த டைம் அந்த பொருளை அதிகமான விலைக்கு வந்து விற்பாங்க. ஸோ டிமாண்ட் அதிகமாக இருக்கும், சப்ளை வந்து கம்மியாக இருக்கும். அதனால் அந்த பொருளோட விலையை ஏற்றி விற்கிறது பேர் ஆர்டிஃபிஷியல் ஸ்கேர்சிட்டி. ஸோ இதுக்கு ஆப்போசிட் என்ன? அவாய்டன்ஸ் ஆஃப் ஹார்டிங். ஹார்டிங் இஸ் நத்திங் பட் பதுக்கி வைக்கிறது. ஸோ அப்படி பதுக்கிலாம் வைக்கக்கூடாது, ஒரு பொருளை வந்து நியாயமாக விற்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் அவாய்டன்ஸ் ஆஃப் ஹார்டிங். நெக்ஸ்ட் விஷயம் என்னென்னா, வாரண்டி அண்ட் சர்வீசஸ். எத்தனையோ பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாரண்டி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க, பட் ஆனால் எதனா ஒரு விஷயம் சொல்லி வாரண்டியோ கேரண்டியோ வந்து செஞ்சு கொடுக்க மாட்டாங்க. அந்த விஷயத்துக்கு நேர் ஆப்போசிட் தான் மணி ரீஃபண்ட் கேரண்டி. ஸோ சில பிஸ்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா பொருட்கள் நல்லா இல்லைன்னா நாங்கள் பணத்தை திரும்ப கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேரண்டி கொடுப்பாங்க. அந்த விஷயம் வந்து ஒரு பிஸ்னஸோட ரூலாக கண்டிப்பாக வந்து இருக்கணும். அப்போ தான் மக்களுக்கு ஒரு பொருள் வாங்கிறதுக்கான நம்பிக்கை வந்து அதிகமாக பிறக்கும். இதான் வந்து 4th பாயிண்டில் பார்க்கணும். இந்த 2 பாயிண்ட்டுமே 2 இடத்துலையுமே அதே கருத்தை தான் சொல்ல வருது. லாஸ்ட்டாக இருக்கிற 5வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஃபால்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட். ஒரு விளம்பரங்கள்லேயே போலியான விஷயங்களை எடுத்து சொல்கிறது வந்து ஃபால்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட். நம்ம பார்க்குற எத்தனையோ அட்வர்டைஸ்மெண்ட் வந்து அந்த பொருளோட உண்மையான தன்மையை மறைச்சி பொய்யான நிறையா விஷயங்கள்லாம் அந்த விளம்பரங்களில் சொல்கிறாங்க. அப்போ ஃபால்ஸுக்கு ஆப்போசிட் என்னது? ட்ரூத். அப்போது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் எப்படி இருக்கணும்? உண்மையை வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கணும். அதுதான் ட்ரூத் இன் அட்வர்டைஸிங். இந்த 5 பாயிண்ட்டை வந்து நம்ம வந்து படிக்கிறோம். இந்த 2 கொஸ்டினுக்கும் ஆன்சர் என்னவோ கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான், பட் வந்து ஹெட்டிங்ஸ் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இங்கே ஒரு கன்சூமர் எப்படி ஏமாற்றப்படுறாங்கன்னு கேட்குறாங்க, இங்கே வந்து ஒரு பிஸ்னஸ் எப்படி இருக்கணும்னு கேட்குறாங்க. இது 2த்துக்கான பதிலும் கிட்டத்தட்ட ஒன்று தான். ஃபர்ஸ்ட் ஒன் செல்லிங் அட் ஹையர் ப்ரைஸ். அதுக்கு ஆப்போசிட் என்ன? அவாய்டன்ஸ் ஆஃப் ப்ரைஸ் ஹைக். அதிகமான விலையில் பொருளை விற்கிறாங்க, அப்படிலாம் விற்கக்கூடாது. 2வது அடல்ட்ரேஷன். கலப்பணம் நிறைந்த நிறைய பொருட்களை விற்கிறாங்க, அப்படி விற்காம நல்ல பொருட்களை விற்கணும் அப்படிங்கிறது ரோல் ஆஃப் பிஸ்னஸ் கீழே சொல்கிறாங்க. அடுத்த பாயிண்ட் எக்ஸ்ப்ளாய்டட். எப்படி பண்ணுறாங்க? வச்சுக்கிட்டே இல்லைன்னு சொல்கிறாங்க, அதான் ஆர்டிஃபிஷியல் ஸ்கேர்சிட்டி. அதுக்கு ஆப்போசிட் என்ன? அவாய்டன்ஸ் ஆஃப் ஹார்டிங். பதுக்கி வைக்கக்கூடாது. நெக்ஸ்ட் பாயிண்ட் வாரண்டி பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்துறாங்க, அது வந்து வாரண்டி அண்ட் சர்வீசஸ். அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு பிஸ்னஸ் எப்படி இருக்கணும்னா மணி ரீஃபண்ட் கேரண்டி. பொருள் நல்லா இல்லைன்னா காசு வந்து திரும்ப கொடுத்துரும்னு சொல்கிற அளவுக்கு அவங்க வந்து ஒரு மதிப்பு வந்து மக்கள்கிட்டேருந்து பெறணும். லாஸ்ட் பாயிண்ட்ல என்ன பார்க்குறோம்? ஒரு கன்சியூமரை வந்து ஃபால்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட் மூலயமா ஏமாத்திட்டு வராங்க. அதுக்கு ஆப்போசிட்டாக எல்லா அட்வர்டைஸ்மெண்ட்டும் வந்து ட்ரூத்தாக இருக்கணும் அப்படிங்கிறது ரோல் ஆஃப் பிஸ்னஸ் கீழே சொல்லிக்கிறாங்க. ஸோ அட் அ டைமில் நம்ம வந்து இந்த 2 கொஸ்டினையும் ஈஸியாக படிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த கொஸ்டின் பற்றி பார்க்கலாம்.